guys, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற மணிக்கு ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ஒன்றுன்னு ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கொடுத்துக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டெக் ஹரி கிரியேஷன் அப்படின்னு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மணிக்கு உங்கள் நேமை கூட இப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஹரி கிரியேஷன் வச்சுருக்கேன் இல்லையா, அதே மணிக்கு உங்கள் நேமை முன்னாடி வச்சு நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்படி உங்கள் நேம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாண்ட் வந்து 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் மார்க் ஒரு ஃபாண்ட்டும் மேலே இருக்கிற அந்த நேம் ஆர்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஹரின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த வீடியோ நீங்கள் யாரோட நேம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.3 செகண்டில் வந்து நான் வந்து ஒரு புக் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல வச்சு இந்த ஸ்ரீராம் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் மணிக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஐக்கான் மணிக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீராம் அப்படின்ற காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி -180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. -180 டிகிரிக்கு வந்து நான் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பொசிஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மணிக்கு வந்து செட் ஆயிரும். இந்த மணிக்கு நீங்களே செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணி செட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மிரர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர்னு ஒரு எஃபெக்ட் வரும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மணிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அகைன் எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். வைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்னு ஒரு எஃபெக்ட் வந்து வரும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வைப்ன்ற அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்னு இருக்கும், அதை வந்து 90 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 90 டிகிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்ற இதில் போய் நீங்கள் வந்து இதோட வேல்யூ வந்து ஒரு 110க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. 110% வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து 110% வந்து செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 110% வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதோட வேல்யூ வந்து 91.4% வந்து செட் பண்ணிக்கோங்க. வந்து அதோட வேல்யூ வந்து 91.4% வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து
கரெக்டாக 91.4% வந்து இதோட வேல்யூ வந்து செட் பண்ணிவிட்டு அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணி அகைன் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணி ஒயிட் பண்ணுற எஃபெக்ட் வந்து அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்து வந்து 4.6 செகண்டில் வச்சு இன்னொரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆட் பண்ண அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த லெட்டர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக தெரியாத அளவுக்கு ஹைட் ஆகிற மணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ட்ரீட்டடாக கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அகைன் கரெக்டாக அதே புக் மார்க்கில் வந்து வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் இந்த இமேஜுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ரைட் ஹேண்டில் போய் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இதோட சைஸை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பொசிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து நான் எப்படி செட் பண்ணுறனோ அதே மாதிரிக்கு நீங்கள் இன்னும் லெட்டர்ஸ்க்கு மேலே வந்து இப்படி செட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் கீழே இருக்க ட்ரீட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக வந்து இந்த மணிக்கு உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுது, ஆனால் இமேஜ் வந்து ரைட் டு லெஃப்ட்டு மூவ் ஆகுது. அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் ஒயிட் பண்ணுற எஃபெக்டில் போய் ஆங்கிளோட வேல்யூ வந்து 180 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி வச்சுட்டு பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரெட் கலரில் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து தெரியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா 0ல் வந்து வச்சுக்கோங்க. உங்களோட அந்த டைம் லைனை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்பில் போய் இந்த ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த ரெட் கலர் அந்த ஸ்கொயரை வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சு இந்த மணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு அகைன் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வரைய தெரியணுமோ அந்த டெக்ஸ்ட் வரைய வச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயரை வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்து டார்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி மல்டிப்ளேயில் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மணிக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மணிக்கு ஒரு இது வந்து கிடச்சிடும். நம்ம இன்னும் வந்து இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகெயின் வந்து பேக் வந்து நம்மளோட எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து அகைன் ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து குரூப் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலில் வந்து சைடில் ஒரு ஆரோ மார்க் காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு கலர் ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரிவியூவில் பார்த்த மணிக்கு ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.